கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரன் இவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் ஓவர்வேல்யூடாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆகுது. இன்டர்னல் சிச்சுவேஷன்லாம் வேறு மாதிரி இருக்குது. அதனால் இந்த டைமில் என்ன பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாமா, வித்தரலாமா, இல்லை வாங்கலாமா அப்படிங்கிறதான் இன்றைக்கி பேச போகிறோம். அதுக்கு தான் குரு ஜாயின் பண்ணுறார். லெட்ஸ் வெல்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்கு உங்கள் மேலே. அது என்னென்னா, மெம்பர்ஸ் எல்லாம் நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் புதுசாக ஸ்டாக்ஸ் எல்லாம் முன்னாடி நிறைய அனலைஸ் பண்ணுவீங்க, அதெல்லாம் இப்போ பண்ண மாட்டீங்க, மேக்ரோ ஃபேக்டர்ஸ் பற்றியே அதிகமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை உங்கள் மேலே தொடுத்துருக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறீங்க? நோ ப்ராப்ளம். இந்த கமெண்ட்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு தானே இங்கே உட்காந்துருக்கோம். ஓகே, சரி, ஏன் அனலைஸ் பண்ணல அப்படிங்கிறத சொல்லிடுறேன். மேக்ரோ ஃபேக்டர்ஸ் நான் நார்மலாக சொல்லுவேன், அது ஒரு 30% இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். மைக்ரோ ஃபேக்டர்ஸ் எப்படி ஒரு 30% இருக்கோ, அந்த பேலன்ஸு நம்மளுடைய கவர்மெண்ட் பாலிசி, ரெகுலேட்டர்ஸோட டைரக்ஷன், அதெல்லாம் பேலன்ஸ் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். மேக்ரோ ஃபேக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த டைமில் அது வாங்கலாமா இல்லையா, நம்ம ஜென்ரலாக இப்போ போய் ஷேர் மார்க்கெட்டில் வாங்கலாமா இல்லையான்னு தெரிகிறதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நம்ம இருக்கிற டைம் என்ன, இப்போ லாட் ஆஃப் அன்சர்டன்ட்டி இருக்குது, நிறைய இருக்குது. அது அந்த தியேட்டர் ஆஃப் வார்ன்னு சொல்கிறோம் பாருங்கள், அது அப்படியே பரவலாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லுவோம். சரி, ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் சிச்சுவேஷன் பேடாக இருக்குது, அப்புறம் செப்டம்பர் ஆல்மோஸ்ட் அந்த குவார்ட்டர் முடிகிற சிச்சுவேஷனு, அப்புறம் நிறைய அன்சர்டன்ட்டி இருக்கும்போதே அந்த அன்சர்டன்ட்டி பீரியடில் நம்ம என்னோடய ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும், லைக் கோல்டு, சில்வர், அது மாதிரி கேஷு கையில் வச்சுக்கிட்டு இருக்குது, இதுதான் பெட்டராக நம்ம பேசணும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஷேர் மார்க்கெட் டைனமிக்ஸை புரிஞ்சுட்டு செயல்படுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் அ அனலிஸ்ட்டு, ஆஸ் அ யூடியூபர் நம்ம இதை கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் தான் நல்லது. ஏன்னா நம்மளுடைய வியூவர்ஸ் கூட நம்ம சொல்கிறோம் அப்படின்ட்டு தோ நம்ம பண்ணுறது எல்லாமே ஃபார் இதுக்கு தான், ஒரு ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ் தான் இருந்தால் கூட சில பேர் இதை பேஸ் பண்ணி வாங்கிடுறாங்க ஷேரை. ஸோ அவங்கள காஷன் பண்ணுங்கிறதுக்கு தான் நம்ம மேக்ரோ ஃபேக்டர்ஸை மட்டும் டீல் பண்ணுறோம் இந்த டைமில். ஓகே, இந்த வாரம் சனிக்கிழமை வெபினாரில் க்ரீன் எனர்ஜி பற்றி குருஜி பேச போகிறார். ஸோ ரெடியாக இருக்கேன். அண்ட் ஆல்சோ ப்ராக்ஸி பவர் செக்டர் பற்றியும் அதில் டீட்டெயிலாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சார், சொல்லுங்கள் சார். 3 ஆப்ஷன் இருக்குது, ஹோல்ட் பண்ணலாமா, விற்கலாமா, இல்லை வாங்கலாமா அப்படின்ட்டு. ரைட், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது பண்ணலாம். இப்போ வாங்கிறதுக்கு தருணமா இல்லையான்னு பார்த்தோம்னா, வாங்கிறதுக்கு தருணமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் நம்ம. ஸோ ஏங்கிறத ஒரு 4-5 காரணம் அதில் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன். ஒன்று சரி, எல்லா ஷேரும் ரொம்ப ஹை வேல்யூடான்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஈவன் பாருங்கள், ரிலையன்ஸு கூட போனஸ் அனௌன்ஸ் பண்ணி அந்த ஷேர் குறைஞ்சிட்டு போயிட்டுருக்கு. ஓகே, லீடர், இந்தியாவில் நம்பர் 1 லீடர். ஸோ அதை லார்ஜ் கேப் பார்த்தா ரீசனபிளி வேல்யூன்னு சொல்லலாம், மிட் கேப் ஓவர் வேல்யூடு, ஸ்மால் கேப்பும் கம்ஃபர்டபுள் ஜோனில் இல்லை. ஸோ இப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி போய் அதை வாங்குறது, அதை வாங்காமல் இருக்கிறது தான் பெட்டர். இதுதான் முதல் காரணம் சொல்லலாம். சரி, ரெண்டாவது காரணம் இன்டர்நேஷ்னல் சிச்சுவேஷன் பாருங்கள். இப்படி 3 காரணம் சொல்லலாம். ஒன்று தியேட்டர் ஆஃப் வார், அந்த பரவலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. இஸ்ரேல் ஹமாஸுங்கிறது, இஸ்ரேல் ஹஸ்புல்லா, இப்போ இஸ்ரேல் ஈரான் அப்படின்னு போயிட்டே இருக்கு. இப்போ அப்போ ரஷ்யன் யுக்ரைன் வார் அந்த ஒரு சைடு இருந்தால் கூட, ஸோ தியேட்டர் ஆஃப் வார் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கிறனால அது பாருங்கள், ஆயில் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது, டக்குன்னு திருப்பி மேலே ஏறி போச்சு. ஸோ நமக்கு நிறைய அன்சர்டன்ட்டி இருக்கிறனாலையும் இப்போதைக்கு எந்த ஷேரையும் வாங்காமல் இருக்குது பெட்டர்னு சொல்லலாம். தேர்டு பாருங்கள், தேர்டு Q2 ரிசல்ட்ஸு இப்போ கிளியராக சொல்கிறேன் நான், டெஃபினட்டாக நல்லா இருக்காது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்க்கு. ஏன் அப்படின்னா பாருங்கள், டிமாண்ட் ஃபார் பவர் குறைஞ்சி போச்சு. ஓகே, டிமாண்ட் ஃபார் கோல் குறைஞ்சி போயிடுச்சு. தென் மெனி அதர் இண்டிகேட்டர்ஸ்லாம் ஸ்லோ டிக்ளைன் தான் சொல்லுவோம். அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் கலெக்ஷன், ஜிஎஸ்டி கலெக்ஷன் நேற்று வந்திருக்கு 3.9% க்ரோத்து. பேஸ் எஃபெக்ட் இருந்தால் கூட நெட்டு ஜிஎஸ்டி கலெக்ஷன் 3.9% தான். ஓகே, சி நெட்டு 1,53,000 கோடி தான். நிலை 3.9% அப்படின்னா பேஸ் எஃபெக்டும் நிறைய இருக்குது, அதனாலையும் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பட் ஸ்லோ டவுன் ஆஃப் த எக்கானமியும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம பாருங்கள், 3.9% அப்படின்னா இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ணல. ஓகே, கலெக்ஷனு
அப்போ என்ன Q2 ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வந்து பேடாக தான் இருக்க போது இண்டிகேஷன் தெரிஞ்சிருச்சு இதுலேருந்து. எந்தெந்த செக்டர், எல்லா செக்டரும் தான் அடிப்படை போகுது. இதனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சி தான் இருக்க போகுது. இந்த டைமில் போய் நம்ம எப்போ எப்படி வாங்க முடியும், அதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா இப்போ பாருங்கள், பேங்க் இதில் எடுத்துட்டிங்கன்னா இந்த பேங்க் கிரெடிட்டாக இருக்கட்டும், அது வந்து ஸ்லைட்டாக தான் க்ரோ ஆகிருக்கு. பட் டெபாசிட் நிறைய க்ரோ ஆகிருக்குன்னு தான் ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பொறுத்து தான் பார்க்கணும், ரிசல்ட்ஸ் வந்தோன்னே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நிறைய அனலிஸ்ட், நெக்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னா நிறைய அனலிஸ்ட் வந்து கம்பெனிஸ்லாம் அனலைஸ் பண்ணுறாங்களே, மெனி ஆஃப் த கம்பெனிஸ்க்கு அவங்க ரெக்கமெண்டே பண்ணல, பைங்கிற ரெக்கமெண்டேஷனே இல்லை. மேக்ஸிமம் ஹோல்டு தான் இருக்கு, நிறைய ஹோல்டுன்னு தான் இருக்கு. ஏற்கனவே வச்சிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, புதுசாக என்ட்ரி போடாதீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ அனலிஸ்ட்க்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் அவைலபிள், உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிறதோட அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அண்ட் இன்ட்ராக்ஷன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்டும் இருக்கும் நிறைய. அண்டு இதனாலேயே வந்து அவங்களுடைய அனலிஸ்டோட ரெக்கமெண்டேஷன் நம்ம பார்க்கறது உண்டு நம்ம. ஸோ இந்த சிச்சுவேஷன் நம்ம கண்டுக்கணும். அப்போ எல்லாமே வாங்கக்கூடாதா, அப்போ டோட்டலாக வாங்கக்கூடாதான் இல்லை, சில செக்டாருக்கும் இன்றைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எம்சிஜி, ஏன்னா அவங்க வந்து அமெரிக்கன் மார்க்கெட் டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் மெனி ஆஃப் தம் வந்து ஒரு சிம்டம்ஸ் தெரியுது க்ரோத்து அந்த பர்ஃபார்மன்ஸில். அண்டு ஈவன் ஐடி செக்டார் கூட பாருங்களேன், அது டாப் 5 இருக்கட்டும் இல்லை நெக்ஸ்ட் 5 இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு சிம்டம்ஸ் ஆஃப் க்ரோத் இருக்குது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிறதுனால, ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிறதுனாலையும் தென் வந்து இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அனதர் குவார்ட்டர் ஆர் ஸோ தோ இந்த குவார்ட்டரில் பெரிய லெவலுக்கு க்ரோத் இல்லைன்னா கூட அடுத்த குவார்ட்டரில் நல்லா எதிர்பார்க்கலாம். அந்த கான்ட்ரேரியன் ஒப்பீனியனால ஸோ நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டெக் செக்டார் கம்பெனிஸ் எல்லாமே அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அண்டு ஒன் மோர் செக்டார் வந்து ரியல் எஸ்டேட்டு. நம்ம ஹோம் க்ரோன்னு டொமஸ்டிக் ஃபோக்கஸ் பண்ணுற ரியல் எஸ்டேட்டும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் ரினியூவபிள் அண்ட் ஐபிஓ வந்து பிகாஸ் அந்த கிரேஸ் இருக்கிறனாலையும் அண்டு ஏன்னா வேல்யூவேஷன் செகண்டரி மார்க்கெட் நல்லா இருக்கிறனால அந்த ப்ரைமரி மார்க்கெட் நல்லா பண்ணிகிட்ருக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸு. அதை தவிர பார்த்திங்கன்னா மித்த எல்லா செக்டாரும் இப்போதைக்கு நம்மளும் சேர்ந்து ஹோல்டுன்னு தான் நம்ம சொல்லணும். ஈவன் எஃபிஐயோட எடுத்து பாருங்களேன், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கரெக்ஷன் வந்துருச்சுன்னா நாங்களாம் வாங்குவோம் அப்படின்ட்டு. தோ அவங்க ஸ்லைட்டாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க செப்டம்பரில். பட் அந்த மார்கன் ஸ்டான்லி த்ரூ அந்த டெட் ஃபண்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் வந்து நெகட்டிவாகவும் நாட் ஸோ குட்டாக இருக்கிறப்ப எப்படி நம்ம போய் வாங்குறது, அதுதான் என்னுடைய கன்டென்ஷன். அதனால வந்து இப்போதைக்கு பேசாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஓகே, அடுத்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கரெக்ட், இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி 4-வீலர் எடுத்துட்டிங்கன்னா ஃபெஸ்டிவ் சீசன் ரொம்ப அருகமையில் தான் இருக்குன்னு சொல்லுவோம். அண்ட் மொரோவர் இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்லாம் இந்த மாதத்துலேயே நிறைய இருக்குது. இருந்தாலும் பாருங்கள், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகலை. அஃப்கோர்ஸ் என்னுடைய வியூ என்ன அப்படின்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும் ஷார்ட்லி, அதனால் அப்புறமேல் வாங்கிக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம் மக்கள், அது கூட ரீசன் சொல்லலாம். பட் ஆனால் பாருங்கள், டிக்ளைன் வந்து மாருதி எடுத்திங்கன்னா 4%, தென் இவங்க எடுத்தால் 5%, ஹுண்டாய், டாடா மோட்டார்ஸ் 9% ஃபால். ஆக்சுவலாக 3rd பொசிஷன்லேருந்து 4th பொசிஷன் போயிட்டாங்க. இப்போ மகேந்திரா த 3rd லார்ஜஸ்ட் சப்ளையர். ஸோ அதனால் தெர் இஸ் அ டிக்ளைன். பட் வந்து 2-வீலரோட இது வந்து இன்னும் ரிசல்ட்ஸ் வரல, அவங்களோட சேல்ஸ் ஃபிகரை அப்புறமேல் தான் அதை பற்றி பேச முடியும். பட் வந்து இது ஆட்டோமொபைல் செக்ஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட். ஒரு எக்கானமியில் வந்து ஆட்டோமொபைல் செக்டார் வந்து ஆல்வேஸ் கவர்மெண்ட்டுக்கு கலெக்ஷன் ரெவன்யூவாக இருந்தாலும் சரி, இல்லாட்டா ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இருந்தாலும் சரி, இந்த ஆட்டோமொபைல் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபார் ஆட்டோமொபைல் வந்து ஒரு பெரிய செக்மெண்ட் இந்த எக்கானமி ஆக்சுவலாக. ஸோ அதனால் அது டிக்ளைன் ஆகுதுன்னா அதில் ஒரு சிம்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த Q2 ரிசல்ட்ஸ் என்டையராகவே பேடாக தான் இருக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ பை பண்ண வேணாம், அப்போ என்ன பண்ணுறது, ஆக்சுவலாக வெயிட் அண்ட் வாட்ச் தான் இருக்க முடியும். எந்த ஒரு கிளாரிட்டி கிடைச்சா தான் நம்ம எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சொன்ன நிறைய ஃபேக்டர்ஸுக்கெலாம் இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். அண்டு கிளாரிட்டி கிடைக்கும் போது அதை என்ன பண்ணலாங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். ஆனால் இந்த இதுலேயும் ஒரு நல்ல குட் நியூஸு கூட இருக்குது. சைனாவோட கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி சென்ட்ரல் பேங்க் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் என்னங்கிறத ஒன்று ஒன்றா படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிசர்வ் ரெக்யர்மெண்ட் ரேஷியோ
RRR ரைட் கட் பண்ணியிருக்காங்க 0.5%. ரைட். ஏன்னா நம்ம சிஆர்ஆர் இங்கே சொல்லும் மாதிரி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அதை குறைச்சிருக்காங்க. அதனால $140 பில்லியன் வந்து மார்க்கெட்டுக்கு வரப்போகுது அதனால வந்து பேங்க்லாம் வந்து நிறைய லெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் கட்டு 20 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணிருக்காங்க. ரைட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்னன்னா இந்த பேங்க்லாம் சும்மா எக்ஸஸ் மணியை போய் சென்ட்ரல் பேங்க்ல பார்க் பண்ணுவாங்க, அதுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆகணும், இவங்க லெண்ட் பண்ணி தான் ஆகணும், வெளியே போய் இதில் போய் அன்னசரியா இதில் போய் பார்க் பண்ண முடியாது. ஸோ அதையும் குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 100% கேரண்டி ஃபார் லோன் டு பை அன்சோல்டு ஹோம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ ஏதாவது பையருக்கு வந்து என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அத்தனை பண்ணிக்கலாம். அப்புறம் செகண்ட் ஹோம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கூட இது கொடுத்துருக்காங்க, மார்ஜின் ரிக்வயர்மெண்ட். மார்கேஜ் ரேட்டு 50 பேசிஸ் பாயிண்ட்டாக கட் பண்ணியிருக்காங்க. ரைட். அதாவது எக்ஸிஸ்டிங் பாரோவர்ஸுக்கு கூட லோன் ரிடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து இட்ஸ் அ குட் மூவ் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் செகண்ட் ஹோம் பையர்ஸ்க்கு வந்து 25லேருந்து 15% ரேட் ரெடியூஸ் ஆயிருக்கு. அவங்க மார்ஜின் கொடுக்கணும் பாருங்க, அதை குறைச்சிட்டாங்க. 25லேருந்து 15% குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 113 பில்லியன் இன்ஜெக்ஷன் டு ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்றாங்க சார், கேபிட்டல் மார்க்கெட் சப்போர்ட். ரைட். அதாவது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் புரோக்கிங் ஹவுசஸ்க்கு எல்லாத்துக்குமே பணம் கொடுத்து நீங்கள் ஷேரை வாங்குங்க. இது மட்டும் இல்லைங்க, $40 பில்லியன் என்ன சொல்லியிருக்காங்க, கம்பெனிஸுக்கு கொடுத்து பைபேக் த ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஷேர் மார்க்கெட்டை பூஸ்ட் பண்ணுவாங்க. ஆமாம். அப்புறம் ஜென்ரலாகவே லோன் ரேட்டை வந்து 2.3லேருந்து 2% குறைச்சிருக்காங்க. சரி, இந்த மெஷர்ஸில் நார்மலி எந்த எக்கானமியில் இருக்குன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது பாருங்கள், இந்த 2% ரேட்டு டெவலப்டு எக்கானமியில் தான் இருக்கும். அண்டு இங்கே இருக்குது அப்படின்னா, ஏன்னா அங்கே பெரிய டிஃப்ளேஷன் இருக்குது, அங்கே க்ரோத்தே இல்லை, பீப்புளுக்கு லோனே வேணாங்கிறாங்க, சேவ் தான் பண்ணுறாங்க, இல்லாட்ட கோல்டில் போடுறாங்க. எனக்கு வந்து இருக்கிற லோனெல்லாம் அடைச்சிட்டு பேசாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதனால கண்ட்ரி வந்து இதில் போயிடும் போல இருக்கு, ரெசெஷன் சிவியராக போயிடும் போல இருக்கு. அதனால வந்து எப்படி ப்ரோப்பப் பண்ணோம், அதை தெரிய மேலே கொண்டாடணும் அப்படின்னு பாடுபடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு சைனீஸ் எக்கானமி வந்து லைக் ஜாப்பனீஸ் எக்கானமி மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கு தான் வாட் தே கால்ட் அஸ் அ பேலன்ஸ் ஷீட் ரிசெஷன் அப்படின்னு சொல்றாங்க. பேலன்ஸ் ஷீட் ரிசெஷன் அப்படின்னா என்னன்னா, அங்கே டிமாண்ட் இருக்காது, லோனை எல்லாமே ரீபே பண்ணிட்டு இருப்பாங்க, அண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கும். அப்படி இருந்தாலும் அதை பாரோ பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, லைக் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இவன் நெகட்டிவாக கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எவ்வளோதான் ஃபண்டு நீங்கள் பம்பின் பண்ணால் கூட, லைக் குவான்டிடேட்டிவ் யூஸிங் சொல்கிறாங்களா, அது பண்ணால் கூட டிமாண்ட் புஷ்அப் ஆகாது. அண்ட் மோரோவர் சைனாவோட எக்கானமி லைக் ஜாப்பனீஸ் எக்கானமி மாதிரி அந்த ப்ரொடக்டிவ் பாப்புலேஷன் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஹைட்டு வந்து ஜப்பான், இப்போ நெக்ஸ்ட் வந்து சைனாவும் அந்த ட்ராப்குள்ளே போயிடுவாங்க போல இருக்கு. இதை தான் வந்து பேலன்ஸ் ஷீட் ரிசெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இந்தியாவிலுமே பேலன்ஸ் ஷீட் ரிசெஷன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்ட், அது கூட சொல்லலாம். இனவே இது வந்து எதுனாலன்னா, பிகாஸ் ஆஃப் த ஹை டாக்ஸஸ்னாலன்னு சொல்லலாம். சரி, சர்ப்ளஸே இல்லாமல் போயிட்டு இருக்கு மக்கள் கிட்ட, அதனால ஸ்பெண்ட் பண்ணவே முடியல, கடனை மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம். ஸோ அதனால சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இப்போ நம்ம இந்த டேக்ஸ் எல்லாம் குறைக்கலன்னா நம்ம கூட வேரியஸ் மாடிஃபிகேஷன் இந்த பேலன்ஸ் ஷீட் ரிசெஷனில் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ பேசின விஷயம் எல்லாமே கூகுள் ஷீட்டில் இருக்குது, எல்லாருமே அக்சஸ் பண்ணிக்கலாம். தமிழ் டிரான்ஸ்லேஷனும் இருக்குது, அதனால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், நல்லா தெளிவாக வேறு கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ வந்து வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம ரெடியாக இருக்குது. எஸ், டெஃபினட்டாக இந்த இன்டர்நேஷ்னல் சைனிக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சாலும் இந்த உடனே இம்மீடியட்டாக இந்த சைனீஸோட இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து வேர்ல்டு ஓவருக்கு எஃபெக்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி இந்த வேர்ல்டு, ஜஸ்ட் லைக் அமெரிக்கா மாதிரி ஆயிட்டாங்க, அந்த பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. அதனால் அவங்க நல்லது பண்ண போது இது வேர்ல்டு ஓவர் அதோட இது எஃபெக்ட் இருக்கும். நம்ம கூட முன்னாடி பார்த்தோம், அவங்க ரிசெஷன்னாலையும் டீஃப்ளேஷன்னாலையும் அவங்க வந்து கமாடிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்தியாவுக்கு அட் லோவர் ப்ரைஸ் கொடுக்குறனால நம்மளுடைய ஹோல் ப்ரைஸ் இண்டெக்ஸை கூட ரொம்ப லோவாக பார்த்தோம் நம்ம. ஸோ ஸ்டீலாக இருக்கட்டும், அந்த கம்போனன்ட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்ட இந்த ஏபிஐ இருப்பாங்க,
வந்து இந்த ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கட்டும் அதெல்லாம் லோவர் ப்ரைஸில் வந்துட்டுருக்கு. ஸோ அதர் இன்டர்மீடியேட்ஸ்க்கும் ரொம்ப லோவர் ப்ரைஸை கொடுக்குறனால நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் குறையிறது கூட சைனீஸ் வந்து கவர்மெண்ட் ஒர்க் அவுட் பண்ணிச்சுன்னு தான் நம்ம சொல்லணும் ஆக்சுவலாக. சரி, அதனால் இந்த இன்டர்நேஷ்னல் சிச்சுவேஷனில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சுன்னா லைக் இந்த இஸ்ரேல் ஈரான் வார் இல்லாட்ட அமெரிக்கன் எலெக்ஷன் இதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறப்ப இந்த சைனீஸோட ஸ்டிமுலஸ் வந்து ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணோம் வேர்ல்டு ஓவர் இன்க்ளூடிங் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த டைமில் மேபி என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கலாம் திருப்பியும் ரீபர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஓகே சார், இப்போ அல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம்? சப்போஸ் வந்து எல்லாருமே செல் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? எஸ், ஓவர் வேல்யூடு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ சரி எப்பொழுதுமே பை செல் அண்டு வெயிட் அண்ட் வாட்ச் எல்லாமே அது இண்டிவிஜுவலோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அவங்களுடைய இதுதான். இப்போ ஜென்சியாக இருக்கட்டும், மில்லனியல் இல்லாட்ட ஜென் எக்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வெல் இன்ஃபார்ம்டாக தான் இருக்காங்க. ஏன்னா டேட்டா அவைலபிலிட்டி பிளென்ட்டியாக இருக்குது, எல்லாருக்குமே பொதுவாக இருக்குது டேட்டாங்கிறது. அதனால் எல்லாருமே பெட்டர் டெசிஷன் தான் எடுக்கிறாங்க. அந்த பெட்டர் டெசிஷனுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ பெட்டர் அப்படிங்கிறத டெசிஷன் எடுக்கிறது பெட்டர். செல் பண்ணோம் அப்படின்னா அந்த கேஷ் அப்படியே வச்சுக்கிட்டு வெயிட் அண்ட் வாட்ச் சிச்சுவேஷன் வந்து நல்ல கிளாரிட்டி வந்த உடனே அப்புறமேல் திருப்பி என்டர் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். அந்த டைமில் கூட நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ கோல்டு, சில்வர், அப்புறமேல் வந்து ட்ரெஷரி பாண்ட்ஸு, இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் வந்து லாக்இன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் இன்றைக்கி. ஸோ அந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் நம்ம வந்து இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்குல்ல, ஜென் இசட்டாக இருக்கட்டும், மில்லனியல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜென்எக்ஸாக இருக்கட்டும், யாரையுமே நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே வந்து வெல் இன்ஃபார்ம்டு, நிறைய இன்ஃபர்மேஷன் கையில் வச்சுட்ருக்காங்க. அதனால் கரெக்டாக அவங்க டெசிஷன் எடுப்பாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம இந்த டைம்லையும். ஓகே, இதோட வீடியோ வேண்ட பிடிக்கிறோம். இதில் சொன்னது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்கு மட்டும் தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.